ஃபேனில். இந்த இடத்துல அந்த அம்மா கிடந்தது வாசப்படியில். ரத்தம் பாரு, இது தெரியுதா? இங்கே தான் அந்த அம்மா கிடந்தது. அந்த புள்ள பாரு இங்கே கிடந்தேன். பார்த்தாலே பயமாக இருக்கு மாமா. பக்கத்தில் ஒரு கருப்பு கார் மாடிப்படி இருக்குது. அதுதான் அவங்க வீடு தான் எல்லாமே. அவங்க ரிலேஷன்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. நடந்தது வந்து இந்த இடம். ஆமாம், அந்த இடமே பூரா ரத்த வெள்ளமாக இருந்தது பூராமே. ஆமாம், 3 இந்த ஆளுக்கு ரத்த வெள்ள. மற்றபடி 2 அந்த பிள்ளை கையறுத்து கழுத்தறுத்து, அந்த அம்மாவை அதே மாதிரி கழுத்தை அறுத்து விட்டு ரத்தம் பூரா செதஞ்சு கிடந்தது எல்லாமே. இங்கே வர இந்த கேட்டு கட்டு தான். அந்த வீட்டில் ஆள் இருக்கா? இருக்காங்க. அவங்க ரிலேஷன் இருக்காங்க. அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க. இந்த வீட்டில் காலி பண்ணி போயிட்டாங்க பயந்துட்டு. இந்த வீடு வந்து பயந்துட்டு போயிட்டாங்க. காலி பண்ணி அந்தாக்கு போயிட்டாங்க. வேறு பக்கம் போயிட்டாங்க. ஆமாம், நைட் நேரம்லாம் ரவுஸு சத்தம். ஐயோ அறுக்காதீங்கனால சத்தம் வருதாமா. அதனால் அவங்க போயிட்டாங்க. ஓகே. அப்புறம் இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாதுன்ட்டு நேராக கோயம்புத்தூர் கொண்டு போய் அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 1 வருஷம் இருக்கும். அந்த வீட்டில் அப்படியே இருந்தது. சரி, யார் குடியும் வரல. அப்புறம் பார்த்தா அப்புறம் வீட்டுக்கு ஒரே ரவுஸு. ஐயோ என்னை அறுக்குறாங்க, காப்பாற்றுங்கன்ட்டு. பப்பியா நைட்டு பூரா ரவுஸ் பண்ண நாய்ங்க கத்திட்டு இருக்கும். நம்ம ஒரு 2-3 மாதத்தில் எல்லாம் சரியாக போயிடும் மாமா. அந்த ஏரியாவை அமைதியாக இரு மாமா. அமைதியான ஏரியா தான் மாமா. பாரு, அந்த வீடு வந்து ஒரு கிறிஸ்டின் வீடு. பாரு, இருட்டாக இருக்கு பாரு. அப்புறம் அவங்க ஃபாதரெல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் ஜபமெல்லாம் ஓதிட்டு, உங்களுக்கு பயம் இருக்காதா மாமா சார்? நமக்கெல்லாம் பயம் இல்லை. நான்லாம் 1 மணிக்கு வருவேன், 3 மணிக்கு வருவேன், 3 மணிக்கு போவேன். நம்மளுக்கு வந்து இரவினிலாட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம். மாலா நீ பயப்படுவே. அவள் பயந்துக்குவா. அவள் தனியாக இங்கே விட்டு போனோம்னா பயந்துக்குவா. நைட்டு வந்து யாரோ ரவுஸ் பண்ணுறாங்க அப்படின்னால சொல்லுவாள். எல்லா ஏரியா மக்களுக்காக ஜபம் பண்ணிக்கலாம் மாமா. பார்த்தாலே பயமாக தான் இருக்குது மாமா. ஆமாம், பயமாக இருக்கிறதுல சொல்லாத மாமா இருக்கு மாமா. ஆமாம்மா, நான் பயப்பட மாட்டேன். உங்கள் வீட்டுக்கு எதிர் வீடா? ஆமாம். எங்கள் வீட்டுக்கு எதுக்கான இது வந்து சைடு வீடு. இந்த பக்கம் பப்பி இருக்கும்போது பயமா? பப்பி என்ன பண்ணுவார்? இப்படி தான் கத்திட்டு கிடக்கும் பப்பி. அது ஏதாவது கண்ணுக்கு ஆவி ஏதாவது வந்ததுன்னா கத்தும். ஆனால் ஆவியெல்லாம் வரும், வந்து அங்கெல்லாம் உட்காண்ட்ருக்குமாம்மா. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். பப்பி இருக்கும்போது பயமா? பப்பி நைட்டில் பயப்படுமா? பப்பி எதுக்கு பப்பி எண்ணெய் மாதிரி அது மாமா. சத்தி இந்த வீடு தான். ஆமாம் சத்தி, இந்த வீடு தான். அதனால் பயந்து கொள்ள மாட்டான்ல. அப்புறம் ஒரு டைம் காலனிக்கு வரும்போது மணி 2 மணி இருக்கும். அப்புறம் பார்த்தா என் வண்டியில் யாரோ உட்காந்துட்டு